every Friday புது ட்ரெண்ட் செட் ஆகுது. So it's not like trend follow பண்ணா நீங்க every time கில்லி அடிக்கலாம் அப்படின்னா nobody should be struggling. We are all struggling at this point. நீங்க ஜெனரலா ஒரு படம் பண்ண பிறகு அந்த ஜானர்ல இருந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஜானர் போகணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு நேச்சுரல் inclination. I'm not a Kamal Haasan, Shivaji Ganesan kind of chameleon transformative actor. I'm a normal boy next door kind of an actor. Chitra Arvindan, citizen journalist, and the vaarthaiya maathirundha, maybe it would have been a different thing. உங்களுக்கு Chitra on social media is funny. I care, it's fine. We should all நானும் சிரிக்கிறோம். And I know people say இந்த காலத்துல எல்லாருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுது. அதெல்லாம் எப்பவுமே the statistics are very similar தான். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுதா மொக்க வாங்குதாங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் 1000 வருஷமா ஒரே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வணக்கம் சித்தார்த். வணக்கம் சுதீர். உங்களை ஒவ்வொரு வாட்டியும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஐ ஃபீல் லைக் ஆன் சம் லெவல் ஐ see you as a very sensitive artist. Very important one also. Thank you. லாஸ்ட் டைம் நம்ம பேசுனது வந்து சித்தா ஆஃப்டர் மாத்ல ரிவெலிங் இன் இட்னு நினைக்கிறேன். pretty much I was doing my version of it, you were doing your version of it. So good to see you again. Thank you. இந்த வாட்டி ஒரு படத்துக்கு பின்னாடில ஒரு படத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம். மிஸ் யூ. எப்படி இருக்கீங்க? And I don't mean it in the diplomatic way in which people generally ask. I'm super excited about this one. Very positive about this one. So I'm generally in a very positive space. So let's put it that way. Okay. What about this film? Miss You is a very cute film, and we wanted to do a film that has a nice positive vibe to it, and we wanted to do a family love story. And when we saw the final film, enna edukonu Rajshekhar try pannaro, I think he's done that. Now we just want to know the reaction to it. I really liked it. It's been a ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஜானர் பண்ணி. Okay. And I will be honest, நான் இந்த ஜானர் பண்ணாததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. இது மெயின் காரணம் வந்து it's very very difficult to crack this genre. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க saying சித்தார்த் அவங்க கிட்ட நீங்க லவ் ஸ்டோரி எடுத்து போனா pretty much அது நடக்க போறது கிடையாது. கன்ஃபார்மா அதுதான் நடந்துட்டு வந்திருக்கு. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி ஜெயிக்கலன்னா லவ் ஸ்டோரி எடுக்க கூடாது. the success of it. I think people should relate to it. ஜெயிக்கணும். லவ் ஸ்டோரி எப்போ ஜெயிக்குதுன்னா அது everybody relates to it. பசங்க அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிலேட் பண்றாங்க, பொண்ணுங்க அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிலேட் பண்றாங்க. முக்கியமா பையனும் பொண்ணும் எல்லாருக்கும் பிடிக்கணும், இண்டிவிஜுவலி அண்ட் ஆஸ் அ கப்புள். ரொம்ப கஷ்டம் அது. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் ரைட்டிங். அது யூஸ்வலா we've not been able to do that much. That's why this is a very difficult genre to do. So adu try pandrappo I just want to make sure that the film connects, and I'm very happy with the film now. And the next question is எந்த காலகட்டத்தில் எந்த படங்கிற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ ஐ எம் வெரி கியூரியஸ் டு சி நம்மளால வராத ஒரு ஜானர் பார்க்குறப்போ will they react to it the way they reacted 15 years ago, or has the way we consume romance on screen changed? Because எல்லா படத்துலையும் லவ் இருக்கு. அது வேற ஜானர்ல வேற வடிவத்தில் நம்ம பார்க்குறோம். பியூரா ஒரு லவ் ஸ்டோரியில பார்க்குறப்போ வித்தவுட் த யூஸ்வல் commercial liberties or scale liberties, just ஒரு middle class love story or a desperation to impress you. So I mean I just want to know how they react to a simple sweet family film. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. I think even ஒரு பார்வையாளரா எனக்கு என்னைக்குமே a well done love film is a thing of great நம்ம pleasure. சின்ன வயசுல நம்ம பார்த்த படங்கள் இங்கிலீஷ்லயா இருக்கட்டும், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜானருக்குன்னு ஒரு ரீசன் we used to watch it இல்லையா. அண்ட் இது இன்ஃபேக்ட் எனக்கு நான் யங்கர் டேஸ்ல காலேஜ் டைம்ல பார்த்த படங்கள், பில்லி கிறிஸ்டல்னு ஒரு ஆக்டர் யூஎஸ்ல இருப்பாரு, ஃபர்கெட் பாரிஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு, வென் ஹாரி மெட் சாலி. அந்த ஒரு பாய் மீட்ஸ் கேர்ள், இந்த பையன் பசங்கன்னா அப்படி இருப்பாங்க, பொண்ணுங்கன்னா அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு பஞ்சு நெருப்பும் சேர்ந்தா என்ன ஆகும், வெளியில இருந்து ஒரு கெட்டவன் வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்குள்ளேயே 1000 தடைகள் பிரச்சனைகள் இருக்கும். கான்ஃபிளிக்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பத்தி பேசுற சீன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கிற மாதிரி. உங்களுடைய ஜெனரல் ரிலக்டன்ஸ் டுவர்ட்ஸ் தி ஜானரா என்ன, எதனாலன்னு நினைக்கிறீங்க? நிறைய காரணங்கள் இருக்கும் இல்லையா. You're getting stereotyped on some level. கண்டிப்பா இருக்கலாம். பிகாஸ் நான் லவ் ஸ்டோரிஸ் தெலுங்குல தான் அதிகமா பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு 8 வருஷம் தெலுங்குல தான் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல முக்காவாசி படங்கள் லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணேன். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் எனக்கு மட்டும் இல்ல, தெலுங்கு சினிமாக்கே ஆல் டைம் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரிசையில் இருக்கு. பிரபுதேவா டைரக்ஷன்ல நோவஸ்தான் நோவதண்டானா, பாஸ்கரோட டைரக்ஷன்ல பொம்மரிலு.
இந்த 2 படங்களும் நீங்க தெலுங்கு உங்களுக்கு அந்த பாஷை தெரியும்னா உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரியும். ஸோ அந்த 2 படமும் ஜெயம் ரவி தமிழ்ல பண்ணாரு. அண்ட் தே வர் சக்சஸ்ஃபுல் ஹியர் as well. ஸோ அந்த படங்களுக்கு அப்புறம் எந்த லவ் ஸ்டோரி பண்ணாலும் அது பெஞ்ச்மார்க் பண்ணி அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதா, அந்த அளவுக்கு ரீச் ஆகுதாங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஸோ அவங்க வந்து அதை பெஞ்ச்மார்க் பண்ணி எங்களோட அடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் நாங்கள் யோசிச்சோமா, ஐ டோன்ட் நோ. இப்போ திரும்பி பார்க்குறப்போ ஏன் அதுக்கப்புறம் வந்த படங்கள் ஏன் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் எனக்கு இட் வாஸ் ரொம்ப நெருக்கடியா இருந்தது. பண்ணா இந்த பையனை வச்சு படம் பண்ணா இந்த ஜானர் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதுக்கு நான் ஆக்ஷன் படம் பண்ணணும்னு சொல்லலை, பட் வேற ஏதாவது பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஸோ இன்னவே நீங்க சித்தா மாதிரி படங்கள்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் அங்க பண்ண முடியலங்கிறதுனால தான் நான் கம்ப்ளீட்டா விட்டுட்டு தான் நான் வந்தேன். நான் ஸோ 2011 நான் கம்ப்ளீட்டா விட்டுட்டு காதல் சொதப்புது அப்படிங்கிற படத்தோட திரும்ப தமிழ்ல ஒரு ப்ரொடியூசரா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஐ டன் 180 அண்ட் I was coming off 180 as a film. அது ஒரு bilingual-ஆ இருந்தது. அதுக்கப்புறம் காதல் சொதப்புது எப்படி வாஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் சென்னை தட் வாஸ் பைலிங்குவல். அதுக்கப்புறம் உதயம் NH4, தியா வேலசேனன் குமார், காவிய தலைவன், ஜிகர் தண்டா, எனக்குள்ள ஒருவன், whole batch of very very unique each choices. Film will be different. I mean again I don't know about the commercial viability or the historic relevance of those films, பட் நான் தேர்ந்தெடுத்து பண்றதுக்கான காரணங்கள் ரொம்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆத்தர் பேக்ட் ரோல்ஸா இருந்தது, டிஃப்ரெண்ட் ஜானர்ஸா இருந்தது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஸ்டைல்ஸ்ல இருந்தது. நீங்க ஜெனரலா ஒரு படம் பண்ண பிறகு அந்த ஜானர்ல இருந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஜானர் போகணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு நேச்சுரல். ஐ எம் நாட் அ கமல்ஹாசன், சிவாஜி கணேசன் கைண்ட் ஆஃப் கெமிலியன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஆக்டர்லாம். ஐ எம் a normal boy next door kind of an actor. அதுல வந்து நம்மளால முடிஞ்சது அட்லீஸ்ட் இது இப்ப பண்ணதை அடுத்தது பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஒரு படம் சூஸ் பண்றப்போ இப்போ ட்ரெண்ட்ல எது ஓடுதோ அந்த ட்ரெண்ட்ல ஒரு படம் பண்ணணுங்கிறத ஐ நெவர் டன் தட். ஐ ஆல்வேஸ் ட்ரைட் வர படங்கள்ல வில் சூஸ் த பெஸ்ட் தட் வி கெட். அண்ட் வர 5-6 படத்துல வாட் எவர் த பெஸ்ட் அன்னைக்கு என்ன தோணுதோ அது வில் சூஸ். தென் அதோட ரிசல்ட் இஸ் ஃபார் லைஃப். ஒருவேளை ட்ரெண்டுக்கு ஏற்ப இப்போ ஒரு படம் பண்ணணும்னா நீங்க என்னவா அதை பாக்குறீங்க? ட்ரெண்டாக ஒரு ப்ரொடியூசராக ஒரு ட்ரெண்ட்னா அதான் ஐ கான்ட், அதை நான் பண்ண மாட்டேன். பட் ஐ கேன் ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸ் ஆனால் எப்பவும் எவ்ரி ஃப்ரைடே புது ட்ரெண்ட் செட் ஆகுது இல்லையா. ஸோ இட்ஸ் நாட் லைக் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணா நீங்க எவ்ரி டைம் கில்லி அடிக்கலாம் அப்படின்னா nobody should be struggling இல்லையா. we are all struggling at this point from different reasons. பட் எவ்ரி ஃப்ரைடே இப்போதான் மெயின் திங். இப்போ இருக்கிற சேலஞ்சே அதுதான். இப்போ ராஜசேகர் ஒரு மிஸ் யூன்னு கதை சொன்னாரு. அந்த கதை சொன்ன தேதியிலிருந்து இன்னி வரைக்கும் எவ்ரி ஃப்ரைடே ஒரு புது படம் வந்திருக்கு, எவ்ரி ஃப்ரைடே ஒரு புது ஸ்டார் உருவாகி இருக்காங்க, எவ்ரி ஃப்ரைடே ஒரு புது ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க எவ்ரி ஃப்ரைடே இந்த ஸ்கிரிப்டை மாத்திக்கிட்டே அதான் நம்மளோட டெம்டேஷனா இருக்கும். பிளஸ் இப்போ என்ன நம்ம டிஜிட்டல்ல ஷூட் பண்றோம், ஆவிட்ல ஆஃப்லைன் ஆன்லைன் எடிட்ல பண்றோம். ஸோ நீங்க ஆன் த ஃபிளை மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம். முந்திலாம் அப்படி இருக்காது ஆக்சுவலா. ஃபிலிம்ல ஷூட் பண்றப்போ அப்படி கிடையவே கிடையாது. நீங்க இஷ்டத்துக்குலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆவிட் வர வரைக்கும் உங்களால ஆன்லைன் எடிட்டிங்கே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சீக்வன்ஸாக ஷூட் பண்ணி லைன் அப் பண்ணி அதில் தான் நீங்கள் எழுதினது தான் எடுப்பீங்க, எடுத்துனது தான் கட் பண்ணுவீங்க, கட் பண்ணது தான் ரிலீஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்கள் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணி சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது எடிட் தியேட்டருக்கு அனுப்பணும்னா உங்களால முடியும். ஸோ ஐம் சேயிங் டிஜிட்டல் மேக்ஸ் இட் பாசிபிள் டு அடாப்ட் அ லாட் மோர். பட் தட் ஆல்சோ இஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் மைண்ட் வில் கீப் ஆன் playing tricks with you. நல்ல விஷயம் என்னன்னா அது நீங்க கதை சார்ந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னா பண்ண முடியும். உங்களுக்கு கரெக்டான ரீசன்ஸ்க்காக ஒரு மாற்றம் பண்ணணும்னா நீங்க கரெக்டான டைம்லயும் செலவுலயும் அதை பண்ணலாம். பட் அந்த ரீசன்ஸ் வந்து இப்போ இருக்கிற எவ்ரி ஃப்ரைடே ஒரு நியூ ட்ரெண்ட்ங்கிற ப்ரெஷர் இருந்ததுன்னா தட் இஸ் வெரி ஸ்கேரி. பிகாஸ் இந்த ஃப்ரைடே ஒரு படத்துல இது ஒர்க் ஆயிருக்குன்னா அந்த எலிமெண்ட் தூக்கி இதுல சேர்ப்போம் அப்படிங்கிற டெம்டேஷன்ஸ் வரும். அது ஐ திங்க் ராஜசேகர் ரொம்ப அழகா அவாய்ட் பண்ணிருக்காரு. அவர் எந்த படம் எடுக்கணும்னு சொன்னாலும் அதை தான் எடுத்திருக்காரு. Okay. So that's why we are very happy with the film the way he has made. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப முக்கியமா நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப முக்கியம். பிகாஸ் யூனிவர்சாலிட்டி இல்லையா, லவ் ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சித்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தா வி நியூ விச் ஆடியன்சஸ். இப்போ 100 பேர் இஃப் வி கெட் தம் டு தி தியேட்டர் 100 பேரும் படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி தியேட்டருக்கு கொண்டு வருதுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. இந்த மாதிரி படங்க யாரெல்லாம் தியேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருந்தது. ஸோ அது இந்த ஜானருக்கு கிடையாது. ஸோ இந்த ஜானர் இஸ் a universal genre and நம்ம குடும்பங்கள் கொண்டாடுங்கிற இந்த படம் இந்த மாதிரி படங்கள் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க ஐ திங்க் இட்ஸ் யூ சர்டிஃபிகேட். இட்ஸ் a very pleasant love story. There's no bloodshed, there's no vulgarity, there's no bad language, there's no inferiority or insecurity, there is no pavivangudal, there's nothing like that. It's just a very very normal middle class
slice of life film, but told with a lot of music and comedy and nice commercial fun film. நான் உங்களோட 1-2 இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசும்போது. அதில் யூ ஸ்ட்ரக் மீ அஸ் அ வெரி யூனிக் ஆக்டர். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த நடிகர்கள்னால ஒரு நார்சிசிஸ்டிக் எக்ஸசைஸ் ஆகத்தானே பார்க்கப்படுது. நான் ஸ்க்ரீனில் வரேன், பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பார்க்குறாங்க, என்னுடைய போஸ்டர்ஸ் எல்லா பக்கமும் இருக்கு, அவங்க என்னை பற்றி நினைக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்திலிருந்து அந்த நடிப்பு வருவதாக தெரியுது பல பேர் பார்க்கும்பொழுது. பட் நீங்கள் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்போசிட் சைடு போற ஒரு நடிகராக எனக்கு தெரியுறீங்க. ஒரு நட்சத்திரம் ஆவதில் உங்களுக்கு இன்னும் பெரிய ஆர்வம் இருப்பதாக எனக்கு தெரியல. லக்கிலி இல்ல, அது நான் from my first interview for boys I said I don't want to be a star, I want to be an actor. Correct, because you are a reluctant actor in the first place. Correct. அது வந்து இன்னையோட இன்டர்நெட் ஏஜ்ல இந்த இன்டர்வியூ நீங்க அந்த லைன் மட்டும் I don't want to be a starங்கிறத தனியா எடுத்தீங்கன்னா என்னமோ நான் இன்னைக்கு அந்த கருத்தை சொல்ற மாதிரி யாராவது என்ன திட்டலாம். பட் நான் முதல் பட இன்டர்வியூல எனக்கு நான் நட்சத்திரம் ஆக வேண்டாம் நடிகனாலும் தான் சொல்லியிருந்தேன். நான் என்ன கேட்க வந்தேன்னா, உங்களுக்கு மக்களுக்கு என்னை பிடிக்க வேண்டும் அப்படின்றது அது ஒரு தேவையான ஒரு விஷயமா பாக்குறீங்களா? சூப்பர், thank you, that's very very nice of you to say. ஏன்னா I don't want to be liked. If the writer அவர் ஒரு கேரக்டர் எழுதியிருக்காங்க இல்ல, அந்த கதாபாத்திரம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னா அதுக்கான தேவையான நடிப்பு டைரக்டர் என்கிட்ட புரிய வச்சு வாங்கிட்டாருன்னா ஆடியன்ஸுக்கு அதை பிடிக்கணும். அந்த மாதிரி படங்கள்ல எப்படியாவது என் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்யூங்கிற கேரக்டர், மிஸ்யூல என்ன மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆஷிகாவோட கேரக்டர் சுப்புலட்சுமி ரொம்ப பிடிக்கணும், என்னோட வாசுதேவனே உங்களுக்கு பிடிக்கணும், கருணாகரனோட கேரக்டரும் உங்களுக்கு பிடிக்கணும், பாலசரவணன் கேரக்டரும் உங்களுக்கு எல்லாரும் உங்களுக்கு பிடிக்கணும். பிடிச்சாதான் இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த லவ் இதெல்லாம் நல்லபடியா போய் சேருமான ஒரு அக்கறை வரும் அவங்க மேல. ஸோ இந்த ஜானர்ல லைக்கபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் வி சே ஃபீல் குட். வி வாண்ட் டு மேக் த ஆடியன்ஸ் ஃபீல் குட். அது எல்லா படத்துலயும் அந்த கட்டாயம் இல்லைல்ல. ஸோ இந்த படத்துல இந்த வாசுதேவன் கேரக்டர் பிடிக்கிற மாதிரி பண்றதுக்கு ரைட்டர் அசோக் and Rajshekhar have done a lot of work. அதுக்கப்புறம் இயக்குனர் ராஜ்சேகர் இந்த கதாபாத்திரத்தை பிடிக்கிற மாதிரி நம்ம செய்யணும்னா சித்தார்த் எப்படி நடிக்கணுங்கிறது என்கிட்ட சொல்லி புரிய வச்சு வேலை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இந்த ஹீரோ அவங்களுக்கு பிடிச்சா இட் will help it more. So there it will help if you have people who like you or people who think you're a cute person or a nice person. ஒரு கிரியேட்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு நடிகராக நீங்க what do you think are one or two things that define likability? இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்கு அது குவிக் ஃபிக்ஸ். இட்ஸ் வெரி நைஸ் தட் யூ சே தட், பிகாஸ் நான் ஏன் இந்த படத்தை பிரத்யேகமா பிஃபோர் நம்ம ரோல் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு 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 10 years 15 yearsக்கு ஒரு முறை ஒரு ஃபுல் தலைமுறையே திரும்ப முதல் முறையா லவ் பண்றாங்க. ஸோ ஒரு பொண்ணுகிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன், ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணு என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி வாட் மேக்ஸ் அ பர்சன் அட்ராக்டிவ் ஆர் லைக்கபிள், நீங்க கேட்குற கேள்வியே நம்ம படங்கள்ல காட்டி ஆடியன்ஸ்க்கு கடத்துற விஷயம். ஸோ அந்த காலத்துல டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம்னு மில்சன் போனோட டெஃபினேஷன் இருக்கும், ஒரு பையன் தான் எப்படி இருக்கணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த தலைமுறைக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ஏன்னா முந்தி செல்போன் கிடையாது, இப்போ செல்போன் இருக்கு. இப்போ ஒரு பையன் எவ்வளவு செல்போன் யூஸ் பண்றாங்கிறது அவனோட லைக்கபிலிட்டியில இருக்கும் இல்லையா. ஒரு பொண்ணு அவங்ககிட்ட பேசுறப்ப அவன் காதுல வாங்காம செல்போன் நோண்டிட்டு இருந்தான்னா அவன் நல்ல பையன், லைக்கபிளா இருக்காது, பொண்ணுங்களுக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி பொண்ணுங்க வந்து ஒரு பையன் பேசுறப்போ அவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்க வேற எதுவும் நினைப்புல இருக்காங்க, வேற ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுக்கிட்டு ப்ரெசென்ட் பத்தி யோசிக்காம இருக்காங்க. இஸ் அ ஸ்மால் திங்ஸ். ஸோ இந்த படத்துல ரொம்ப டீசென்டான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பத்தி நம்ம பேசுறோம். ஏன்னா எங்கேயுமே ஒரு அசிங்கம் இல்லாம ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு வன்முறையோ காட்டாம ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வில் மேக் பீப்புள் லைக் வாசு ஃபார் த ரைட் ரீசன்ஸ். அதாவது அவன் ஹீரோ அதனால அவன் உங்களுக்கு பிடிக்கணுங்கிறத விட அவன் நல்லவன் அதனால அவன் உங்களோட ஹீரோ ஆகலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது ரொமான்டிக் ஃபிலிம்ஸும் நம்மளால ரொம்ப ஈஸியா ஆடியன்ஸ் கிட்ட கடத்த முடியும். நீங்க அந்த செல்போன் அப்படின்ற வார்த்தை சொல்றதுனால ஒரு டைம்ல காதல் என்ன சொல்றது, காதல்ல இந்த காத்திருத்தல் அது ரொம்ப முக்கியம்ல. நீ வெயிட் பண்ற இப்ப அலைப்பாயுதுன்ற ஒரு படத்தை பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அந்த மெடிக்கல் கேம்புக்கு போறான், அவ இங்க இருப்பாளா இருக்க மாட்டாளான்னு அவனுக்கு தெரியாது, ஒரு பெரிய வெயிட்டிங் பீரியட். பிறகு அங்க போறான், ஒரு பீச்ல சக்தி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா அவன் எப்போ வருவான் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது அது ஒரு காதலுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கு. லாங்கிங், அதான் சொல்றேன், ஒரு லாங்கிங், ஏக்கம், லாங்கிங், not instant mystery. அது இருக்குமா இல்லாதானே ஒரு தெரியாது இருக்கா இல்லையா. where you can't do anything except be by yourself, wait for something. நீ கல்யாணம் ஆன பிறகு நீங்க சண்டை போடுறீங்கன்னா நீ வீட்டு வாசல்ல நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தேனே உனக்காக, நீ ஏன் முன்னாடியே வரல.
ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தேதிக்கு இந்த வெயிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சட்டுன்னு உங்களால பேச முடியுது, மெசேஜ் பண்ண முடியுது, வீடியோ கால் பண்ண முடியுது. நீங்க பேசிக்கலி ஒரு தலைமுறையோட இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாததை பத்தி பேசுறீங்க. கமிங் டவுன் பிகாஸ் அது நான் நிறைய விதத்துல பாக்குறோம். நம்ம 2.5 மணி நேரத்துக்கு படம் ஓட போகுது. அந்த 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள நீங்க உள்ள போறப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட அன்லிமிட்டெட் சூப்பர் கம்ப்யூட்டர் உங்க பாக்கெட்லயே இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அங்கேருந்து இது எனக்கு வேண்டாம் நான் வேற எதுவும் நோண்டுறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த காலத்துல டாக்ஸி டிரைவர்ஸ் மினிட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு சிக்னல் கிரீன் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் நீங்க ஹார்ன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறது 30 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு டாக்ஸி டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹார்ன் அடிப்பாங்க. இப்போ அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் மினிட்டுங்கிறது டாக்ஸி டிரைவர் செகண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ அதிகமா மக்கள் சிக்னல்ல நிற்கிறாங்க, அவ்வளோ அதிகம் வண்டியில ஹார்ன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் மினிட்டுங்கிறது டாக்ஸி டிரைவர் செகண்டா மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஐ டோல்ட் யூ, நான் இந்த இன்டர்வியூ முன்னாடி சொன்னேன் உங்ககிட்ட, இந்த படத்துல வந்துட்டு அந்த காத்திருக்கிற விஷயம் இருக்கு. இன்னைக்கு அந்த எவனோ ஒருவன் அப்படிங்கிற இடத்துக்குள்ள அவன் உங்களோட கனெக்ட் ஆனான்னா he will also wait and watch you. இப்போ if he is not connected, he has somewhere else to go. வேற இடத்துக்கு போறதுக்கான காரணம் இருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபோன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இந்த மாதிரி இம்பேஷன்ஸ், அதாவது காத்திருக்கிறதுக்கு எங்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மேபி ஐ கேன் ஆட் ஒன் திங் ஹியர். ஒரு டைம்ல இந்த ஜஸ்ட் இந்த ஃபோன் இராக்கு முன்னாடி காதல்ல இருக்கும்போது அதை நீங்க வெயிட் பண்ணும்போது it's a place of acute almost boredom ஒரு பக்கம். கரெக்ட். நீங்க உங்களுக்கு கடலோரமா உட்கார்ந்து ஒரு லவ்வுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கட்டும், துணையா இருக்கட்டும், அது கடல் மட்டும்தான். கடல், அந்த காத்து, ஒரு நிமிஷம் அந்த இடம், நீங்க அவங்கள பத்தி யோசிச்சு அந்த டைம்ல நீங்க ஒரு நிலா மட்டும் கடலோரமா உட்காந்து பார்த்துட்டு பல மணி நேரம் நீங்க உட்காந்து காத்துட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்ப நீங்க எனக்கு 3 மணி ஓடிடில நீங்க ஒரு படம் பார்த்துருவீங்க, நீங்க நிறைய பாட்டு கேட்டுருவீங்க, வேற யாரையோ டிண்டர்லயோ பம்பிள்லயோ சந்திச்சு அந்த கடலோரமா நடந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ எனக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கிற டைம்ல. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு தெய்வீக காதல் படமானா இல்ல. ஆனா இந்த காலகட்டத்துல இப்போ இருக்கிற அந்த இம்பேஷன்ஸ், நீங்க சொல்ற மாதிரி பொறுமை இல்லாத ஒரு குணத்தையும் இதுல அந்த படத்துல பெரிய அழகு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நீங்க ஒருத்தரை மட்டுமே மையப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படி உட்கார்றது இல்ல. கரெக்ட். அண்ட் அதுலேருந்து இன்னொரு விஷயமும் ஒளிஞ்சிருக்கு. ஃபிலிம் மேக்கர்ஸ் சாதாரணமா ஒருத்தன் பீச் ஓரமா உட்காந்து, அது நாவல்ல எழுதுறப்போ கூட அதே பீச் ஓரமா தான் ஒருத்தன் உட்கார்ந்தான், இல்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்தா. அது சினிமா வரப்போ அது ஸ்லோ மோஷன் ஷாட்ஸா இருக்கலாம், பேக்லைட் பண்ற விதமா இருக்கலாம், ட்வைலைட்ல ஷூட் பண்ற விதமா இருக்கலாம், காத்தை வச்சு ஷூட் பண்ற விதமா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு சாதாரண ரியாலிட்டியை ஒரு சினிமாட்டிக்கா ஹைலைட் பண்ணுது. அதுதான் கடந்த 100 வருஷமா நம்ம படங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹைலைட் எவ்வளோ சினிமாவா நம்ம அதை ரைஸ் பண்றோங்கிறது டிரெக்டரோட டிசிஷன் இல்லையா? இந்த படத்துல ரியலி அது ஒரு தின் லைனா இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ இது இயல்பா நம்ம வாழ்க்கையில் நடக்க முடிகிற கதையா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இதுல சினிமாட்டிக்கா சில எம்பலிஷ்மெண்ட்ஸ், அந்த கலரா இருக்கட்டும், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அந்த காமெடியா இருக்கட்டும், அந்த ஸ்பீட் ஆஃப் டயலாக் ஒரு எடிட்டா இருக்கட்டும், அதுதான் இதுல ஹைட் அண்ட் ரியாலிட்டியா நான் ராஜசேகரோட ஒர்க்கை பார்க்குறேன். அண்ட் இது யாரையுமே ஒதுக்காத படமா இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், எல்லாரையுமே இன்க்ளூசிவா என்டர்டெயின் பண்ணணும், யாரையுமே இது உனக்கான கதை இல்லைன்னு ஒதுக்க கூடாது. அப்படி இது பண்ணிச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்வீட் அச்சீவ்மெண்ட் இன் நாட் ஜஸ்ட் மை கரியர் ஆல்சோ, பிகாஸ் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தைரியமா இந்த ஜானருக்குள்ள வந்திருக்கேன். பட் ஆல்சோ ஃபார் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார் த ஆடியன்ஸ், பிகாஸ் நீங்க எப்பவுமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு படத்தை இல்லாம அட்லீஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்காத ஒரு படத்தை கொடுக்க முடிஞ்சா ஐ ஃபீல் தில் ரெஸ்பாண்ட் வெரி பாசிட்டிவ்லின்னு தோணுது. ஓகே, இது ஒரு காதல் படம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய காதல் சார்ந்த பார்வை எப்படி மாறி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஒரு பாய்ஸ் பண்ண சித்தார்த்ல இருந்து வாட் இஸ் இட் மீன்? நிஜ வாழ்க்கையிலும் என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச படத்துல காதலோட அனுபவத்துக்கும் இதோட what does it mean to you, this notion of you love, romantic love? I did not I believed in love. சின்ன வயசுல காதல் மேல பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு. சினிமாவில் காதல் மேல எனக்கு, நான் சின்ன வயசுல ரொம்ப லவ் ஸ்டோரிஸ் பார்த்து வளர்ந்தவங்க கிடையாது. இட் வாஸ் நாட் மை ஃபேவரட் ஜானர்னு வச்சுக்கோங்களேன். பட் அதனால மேபி நான் நடிக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த ஜானர் அதிகமாக எனக்கு வந்ததுனால மேபி ஐ ரிஜெக்டட் இட்டா இருக்கலாம். இப்போ I feel as a genre it's very important because I want to see love inside the theater again.
பிகாஸ் நான் தியேட்டர்லேயே வளர்ந்த பையன். யூ ஆல்சோ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் இன் லைஃப். பொழுதுபோக்குன்னா நாங்கள் தியேட்டரில் தான் போய் இருந்திருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற டைம் பீரியடுக்கு ஒரு 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 ஹாப்பி லவபிள் வைப் தியேட்டருக்குள்ளே கிரியேட் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் ஐ திங்க் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டாஃப் அண்ட் யூனோ அண்ட் ஐ நோ பீப்புள் சே இந்த காலத்தில் எல்லாருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுது. நீங்கள் அதெல்லாம் எப்போவுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் வெரி சிமிலர் தான். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுதா மொக்க வாங்குதாங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் 1000 வருஷமா ஒரே ஸ்டாட்டிஸ்டிக் தான். அதுக்கான வார்த்தைகள் நம்ம அதை பேசுற விதம் தான் மாறி இருக்கணும். பிராக்டிகலா எக்ஸிக்யூட் பண்ண விதம். கரெக்ட். அந்த காலத்துல வந்து ஒருத்தர் ஒரு வேற வேற நாட்டுல ஒருத்தர் வந்து வாருக்கு போயிடுறாரு. அங்கிருந்து ஒரு லேடி வந்து நீ வார்ல இருக்க, ஆனா நான் இனிமேல் இருக்க முடியாது, ஏன்னா வெயிட் பண்ணி என்னால முடியல. ஸோ டியர் ஜான் அப்படின்னு ஒரு லெட்டர் சீரீஸ் இருக்கும். ஸோ டியர் ஜான்ங்கிறது ஒரு ஜான் கிடையாது, எல்லா ஜான்ஸை பத்தியும். அவங்க போர்ல இருப்பாங்க. டியர் ஜான் ஆரம்பிக்கிற இதுனா யூஸ்வலா மை பிலவட்னு ஆரம்பிச்சா அப்படி இருக்காது. மை டார்லிங், மை லவ் அப்படின்னா அது நல்ல செய்தியா இருக்கும். டியர் ஜான் அவன் பேர் இருந்ததுன்னா நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் சண்டை போடுறப்ப மட்டும் ஒருத்தர் பேர் சொல்லி போடுறேன். சுதீர் சீனிவாசன் நீங்க தப்பா பேசுறீங்கன்னு ஒரு பொண்ணு சொல்றது பிரச்சனை. ஏமா பேர்லாம் சொல்லி கூப்பிடுறேங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்போ யூ வில் ஃபைண்ட் அவுட் கடல் தாண்டி ஐயோ நான் காதலிச்ச பொண்ணு கை விட்டுட்டான்னு நீங்க இங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்கிற வார்த்தையை கேன்னு சொருக்கிட்டோம். ஸோ டிவோர்ஸுங்கிறது பிரேக்கப்புங்கிறதுலாம் இட்ஸ் வெரி இன்ஸ்டன்ட். எப்படி சந்தோஷம் இன்ஸ்டன்டா எதிர்பார்க்கணுமோ அதே மாதிரி ஃப்ரீடமும் மூவிங் ஆனும் இமீடியட்டா எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதுதான் மாறி இருக்கே தவிர எதனால பிரிதோங்கிற காரணங்கள் ஐ டோன்ட் திங்க் பெருசா மாறி இருக்கு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதங்கள் மேபி மாறி இருக்கு. ஸோ ஃபார் மீ கமிங் பேக் டு வை வி brought this டாபிக் இன், அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு பையனும் பொண்ணும் ஏன் சேர்றாங்க, ஏன் சேரல, அதுக்கான காரணங்கள் என்ன, அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க, இந்த 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 மோமெண்ட்ஸை நம்மளால ஆடியன்ஸ் கிட்ட கடத்த முடிஞ்சா அவங்க வீட்டுக்கு போய் எனக்கு தெரிஞ்ச சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு கப்புளோட ஒரு ஃபேமிலியோட ரிலேட் பண்ணுவாங்க. ஒரு கப்புளோட ரிலேட் பண்றது ரொம்ப நாளா ரீசெண்ட் டைம்ல நான் பார்க்கல. ஓகே, ரிலேட்டிங் வித் கப்புள், அவங்க என்ன முடிவெடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க, ஒரு கப்புள் ஒரு தம்பதியினர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அவங்களை நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம், அதனால அதை வச்சு நம்ம லைஃப்ல எப்படி நம்ம எக்ஸாம்பிள் தேடுறோங்கிறது இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புரியுது. நான் ஸ்பெசிஃபிக்கா மேபி ஐ கேன் ஜஸ்ட் பிரஸ் ஆன் திஸ் a bit further. What do you seek in romantic love? அப்படி வேணா கேட்கிறேன். I'm thinking maybe இதை வச்சுட்டு ஒரு overarching-ஆ we can get an understanding of what can be sought today. Simplest thing, அதாவது பெருசா தன்னை மாத்தாம இன்னொருத்தருக்கு உங்களால if you are able to be liked and loved by another person, right, that's a very big win. அது நிறைய பேருக்கு அமையாது. மேக்ஸிமம் 2 பேர் மீட் பண்றப்போ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த ட்ரை பண்ணுவாங்க, இல்ல சேம் திங் இன் ரிவர்ஸ். பார்த்த உடனே உன்னை பத்தி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றாங்க. பட் அது யூஸ்வலா போக போக அன்ராவல் ஆயிட்டே அது நூல் பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். அதுல இருந்து வந்து ஸ்வெட்டர்ல பிரியற மாதிரி அப்படியே கேண்டி வந்து பிரிஞ்சிடும். ஸோ ஐ திங்க் வாட் யூர் லுக்கிங் ஃபார் இஸ் நடிக்காம உங்களால உங்களால இருக்க முடிஞ்சு இன்னொருத்தருக்கு உங்களை பிடிச்சு, that's the most beautiful way to be in love, where you don't have to work hard to be loved by somebody else. That's what chemistry is இல்லையா? நம்ம எப்படி இருக்கோமோ, நம்மளும் பிறந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, வளர்றப்ப நிறைய வித்தியாசங்கள் மாற்றங்களோட நம்ம வரோம். என்னோட ஃபுல்லி ஃபார்ம்டு வெர்ஷன் இன்னொருத்தரோட ஃபுல்லி ஃபார்ம்டு வெர்ஷனுக்கு பிடிக்க முடிஞ்சா that's a beautiful love. Being accepted for who you are. Correct. And for who you have become. Nobody is anything that they are. Correct. அதுக்கப்புறம் எனக்கு உன்னோட முழு ரூபத்துல பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நம்ம வளருவோங்கிறது எனக்கு லவ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம். நைஸ். ஓகே. நீங்க ஒரு 12 வருஷம் முன்னாடி காதலில் சொதப்புவது எப்படி பண்ணீங்க? அந்த காலகட்டத்தில இருந்து இந்த மாதிரியான ஒரு லைட் ஃபிலிம்னு சொல்லலாமான்னு தெரியல, பட் ஒரு லவ் ஃபிலிம் இல்லங்க, கேண்டி ஃபிளாஸ். நம்ம அந்த வார்த்தைகள் இருக்கே, the wrong way to say it is chick flick னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் பிடிக்கிற படம்லாம் சொல்லுவாங்க, அது இல்ல. கேண்டி ஃபிளாஸ் ஒரு நல்ல கலர்ஃபுல் இந்த மாதிரி படம் இன்றைய காலகட்டத்துக்கு feel good, easy breezy as opposed to the time of காதலில் சொதப்புவது எப்படி இன்னைக்கு இது இன்னும் இம்பார்ட்டன்ட்டாக நீங்க பாப்பீங்களா? இந்த 12 வருஷத்துல காதலில் சொதப்புவது எப்படி was very different from this, because அது வந்து அந்த fourth wall breaking னு இருக்கும். அதுக்காக தான் அந்த main reason I love that film and that short film and what Balaji Mohan did with it was கேரக்டர் பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கேமரா பார்த்து பேசுற ஒரு மூமெண்ட். அது எனக்கு வந்து
1940s 50s கிரௌச்சோ மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. அங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு அந்த ஃபோர்த் வால் உடைச்ச ஆடியன்ஸை பார்த்து என்னங்க ஸ்ருதி சுதீர் இப்பெல்லாம் பண்றா ரைட் அப் டு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ல கெவின் ஸ்பேசி பண்ணது வரைக்கும் இட்ஸ் கிரேட். நிறைய பிரேக் பண்ணிட்டு கேமரா பாக்குறதுங்கிறது ஒரு எக்ஸைட்டிங் விஷயமா இருக்கும். ஸோ அது அந்த படத்தோட யூஎஸ்பின்னு நான் பாக்குறேன். இது ஐ ஃபீல் இஸ் அ மோர் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தன் தட். ஏன்னா காதல் சொதப்பது எப்படியாவது ஒரு ஈவன் மோர் யங்கர் ஃபிலிம், லிட்டில் மோர் நீஷ் ஃபிலிம் தன் திஸ் ஐ ஃபீல். பிகாஸ் அது என்னவா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மேட்ல அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி டெல்லிங் மோட்ல வந்தது. திஸ் இஸ் அ மோர் மெயின் ஸ்ட்ரீம் வே ஆஃப் ஒரு ப்ராடர் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற படமா நான் இதை பாக்குறேன். அண்ட் காதல் சொதப்பது எப்படி டைம்ல வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு அது பண்ணல. எனக்கு அந்த கதையும் அந்த ஸ்டைலும் பிடிச்சதுனால பண்ணேன். இது லவ் ஸ்டோரி நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஜானர்ல இதுல ஒரு பிளாட் பாயிண்ட் இருக்கு, which ராஜசேகர் டெல்ஸ் எவ்ரிவேர். உலகத்திலே பிடிக்காத பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்றாங்கிறது that actually makes sense when you see the film. புரியுது. And but it's told in a much more universal way with a lot more energy in the theater, I would say. மற்ற ஜானர்ஸை விட இந்த ரொமான்ஸ் ஜானர்ல இதுல ஒரு சர்டன் ஐடியலிசம் இருக்குன்னு தோணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மறுபடியும் உங்களை அன்பு மேல நம்பிக்கை வைக்கிறது, இல்ல காதல் ஒண்ணத்துல நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும். Increasingly cynical world. Lovely word, cynical. That's the word I'm looking for. Correct. அந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஜானர்ஸ் பார்க்கும்போது எல்லாம் மறுபடியும் நம்ம பழைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளே ஒரு ரஃப் வெர்ஷனா மாத்திக்கிட்டு இருக்கோம். பட் இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் ஓகே. அதே இன்னொரு விதத்துல சொல்ல நல்ல தனத்து மேல குட்னஸ், பிலீவ் இன் குட்னஸ். Fair enough. Yeah. நான் இன்னொரு நிறைய இடத்துல when I speak to people in a mental health space or in a individual struggle space, I always say this, நம்ம இந்த ஜெனரேஷன்ல ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணா அது கிடைக்கும்னு சொல்றோம். யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க, அதுவா பார்த்து செய்யும். உங்களுக்கு என்ன வேணான்னு உங்களுக்கே தெரியல, என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியலன்னா நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க? ஐ திங்க் அது இந்த படத்துல ஐ ஃபீல் நம்ம யாரு, நமக்கு என்ன பிடிக்கும் அத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். பிடிக்காத விடுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கும், என்ன பண்ணா நம்ம சந்தோஷமா இருப்போம், என்ன பண்ணா நம்ம சோகமா இருப்போம், நமக்கு நல்லது நடக்காது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நோக்கி நீங்க போகணும், எது உங்களுக்கு பிடிக்காதோ அதை விலகி நீங்க இருக்கணும். ஆஸ் அப்போஸ் டு வளர்ந்ததுல இருந்து மற்றவங்க கிட்ட நல்லவன் போயிருவாங்க, இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணு சந்தோஷமா இருப்ப, இந்த வயசுல உனக்கு கல்யாணம் ஆகி வீடு வாங்கி நீ ஜாப்ல செட்டில் ஆனா நீ நல்லா இருப்ப, இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்குள்ள தேடி ஒரு பதில் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு வசதி கொடுக்கறது இல்லை சமுதாயம். அது இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப முக்கியமான அதை பாக்குறேன். பிகாஸ் எல்லாருமே இண்டிவிஜுவல் ஆயிட்டோம். இந்த போனை கையில பிடிச்சுக்கிட்டு நமக்கு ஃப்ரெண்டு இருந்தாலும் இங்க இருக்கான், இல்லாட்டியும் இங்க இருக்கான், அங்க இருக்கிறது எல்லாமே நிஜ வாழ்க்கையில இருக்கிறதோ இல்லாததோ இதுல இருக்கு. ஸோ அந்த டைம்ல எல்லாருமே தனி மனுஷன் ஆயிட்டோம். அந்த தனி மனுஷன் ஆகுறப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க நாள் பூரா டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருங்க. பட் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. அது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றத காது விட்டு கேட்டு நீங்க பேசுறத தெரிஞ்சுக்கிட்டு அதை என்னமோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை நம்பி நீங்க போனீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். பிகாஸ் அது உங்களுக்கு சாமான் விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அது உங்களுக்கு கிட்ட காசு போடுங்க ட்ரை பண்ணிட்டு, உங்களை பயன்படுத்த ட்ரை பண்ணி. ஸோ அதுவே உங்களோட எனிமின்னு உங்களுக்கு தெரியாம நீங்க கையில அதை பிடிச்சிட்டு நைட்டு படுக்கல அதை பக்கத்துல படுத்துக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது அதை ஸ்பெசிஃபிக்கா டிசைட் பண்ணிட்டு இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு வெளியில எது பிடிக்குமோ அது கிட்ட போறது, எது பிடிக்காதோ அதை விலகிறது. அது ஐ ஃபீல் இஸ் அ வெரி பாசிட்டிவ். நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு ஒண்ணு கேக்குறீங்கல்ல. ஏன்னா இன்றைய சூழல்ல மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்றது அவங்களுக்கு தெரியுது. அது கூட தெளிவா தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்றது சொல்லும் போது ஒரு பெரிய கன்விக்ஷன் இருக்கு, ஒரு அக்ரெஷன் இருக்கு. இது நல்லா இல்ல, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களை சுத்தி இருக்கிறவங்க இதை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து நீங்க நிறைய விஷயம் பண்ண மாட்டீங்க. நான் 1000 வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னொருத்தனோட கண்ணில் உன்னோட ஐடென்டிட்டியை தேடுறது நிறுத்து, இன்னொருத்தனுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து, நீ யாருன்னு கண்டுபிடிச்சு அதுவா இருக்க போராடு. இன்னொருத்தனுக்கு பிடிக்கலன்னா நீ தப்பாயிட மாட்ட, அது அவனோட புரிதல் கூட தப்பா இருக்கலாம். பட் பியர் பிரஷர் அப்படிம்பாங்க, அது இன்னைக்கு 2ஆம் கிளாஸ் பசங்கள்ல இருந்து எங்க காலத்துல நீ எந்த வண்டியில ஸ்கூலுக்கு வரேங்களா, நான் காலேஜ் படிக்கிற டைம்ல பசங்களை பாக்குறப்போ ஸ்கூல் பசங்க
சில பசங்க ஸ்கூலுக்கு வெளியில வந்து அவங்க ரிக்ஷால வராங்கன்னா ரிக்ஷா ஓட்டி இறங்கிட்டு நடந்து வருவாங்க. நடந்து வந்தா கூட பரவாயில்ல, ரிக்ஷால வந்தா பசங்க வேற மாதிரி பாக்குறாங்க. இது என்னடாங்கிற மாதிரி பயமா இருந்தது அதெல்லாம் பாக்குறப்போ. இன்னைக்கு தட் இன்டு 1000 ஆயிடுச்சு. நீங்க என்ன ஸ்னாப் சாட் ஃபில்டர் இருக்குங்கிறதுல இருந்து பப்ஜில என்ன காஸ்டியூம் போட்டுட்டு உங்களோட கன் சுடுறீங்க, எந்த கன்னோட ஸ்கின்னு, எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டி இருக்கு. நீங்க கேட்ட ஒரு கேள்வி ஏன் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒண்ணு பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு நீங்க வல்னரபிளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் வல்னரபிளா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. பாசிபிள். ஸோ எனக்கு மெயினா இப்போ இந்த பியர் ப்ரெஷர்ல உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது நீங்களா முடிவு எடுக்கல. அது நான் சின்ன பசங்களை பற்றி மட்டும் சொல்லல. நான் என் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க அப்பா அம்மாக்காக, சுத்தி இருக்கிறவங்களுக்காக, சமுதாயத்துக்காக அவங்களுக்காக மாற்றம் பண்ணிக்கிட்டே வந்தோம். இப்போ இருக்கிற பசங்க வாரம் அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு சாட் குரூப்லயோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயோ, ஒரு த்ரெட்லயோ எல்லாத்துலயும் அவங்க வந்து அவங்களோட பியர்ஸை பாக்குறாங்க. அடுத்தது மெட்டால் அதுதான் நடக்க போகுது. நீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரையுமே சந்திக்காம உங்களோட ஆல்டர் ஈகோஸ் மட்டும் ஒருத்தர் பொம்மை வெர்ஷன்ல மீட் பண்ணிக்கிட்டு அங்கேயும் ஒருத்தர் புண்படுத்திட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். நம்ம மனுஷனுக்கு வேற எதுவும் வராது. So the reason I bring it back to this film, there was a thing where இந்த AI சொல்லி கொடுத்தா அது வர்ஸ்டா உருவாச்சு. ஒரு AI virtual reality when they started letting characters engage with each other, அங்க போயிட்டு abuse start ஆகுது. Correct. So இந்த படத்துல வந்துட்டு reason we were talking about all this is ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க சேர்ந்தாங்களா சேரலையாங்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அது அவங்களுக்கு தெரியுமா? எந்த காரணங்களுக்காக அவங்க சேர்றாங்க, எந்த காரணங்களுக்காக அவங்க சேர மாட்டேங்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசனையை தூண்டுது இந்த படம். இது டெஃபினட்டா ஒரு கான்வர்சேஷன். அது சீரியஸ் கான்வர்சேஷன் கிடையாது. ஒரு எந்த வயசுக்கா நான் சொல்ல, எந்த தலைமுறையா இருந்தாலும் நீங்க போய் படம் பார்த்துட்டு வெளில வரப்போ இந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல உங்களை சும்மா கேஷுவலா லைட்டா கனெக்ட் பண்ண வச்சா this is the right genre, it is the right film. Because அதான் இந்த ரொமான்டிக் ஃபிலிம்ஸோட ஹைலைட். இது போனா ப்ராடா எல்லாரையும் போய் ஒரு பெரிய வலையில பிடிச்சிக்கும். கனெக்ட் ஆகலன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது கனெக்டே ஆகாது. ஸோ தட் வில் ஃபைண்ட் அவுட் ஒரு பிக் ஆடியன்ஸ், ஒரு வைட் ஆடியன்ஸுக்கு இது எப்படி ரீச் ஆகுதுன்னு தியேட்டர் முதல் ஷோலே தெரிஞ்சிடும். சார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இப்போ நீங்க இந்த மாதிரி படம் பண்றதுக்கு நீங்க பர்சனலா அந்த மாதிரி ஸ்பேஸ்ல ஹாப்பியா இருப்பது எவ்வளவு அவசியம் முக்கியம் உங்களுக்கு? ஏன்னா I know you're in a good space right now, and you've done a feel good film. இந்த படம் சூஸ் பண்ணதுக்கான காரணம் சித்தாக்கு அப்புறம் நான் சூஸ் பண்ண படம் இது. I wanted a film where I don't have like for example could you have done this film even after Chitta if you were in a horrible space? Yeah no I'm trying to explain to you that even before in personal life la ஒரு stability சந்தோஷம் வரதுக்கு முன்னாடி கூட சித்தாக்கு அப்புறம் ஐ வாண்டட் பெய்ட் ஹாலிடே. உண்மையா சொல்றேன், ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போய் ஒரு இடத்துல உழைக்கணும், பட் யூ ஷுட் கெட் யூனோ அது ஹாலிடேயா இருக்கணும் அப்படிங்கிறது தோணு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த படம் வந்து எனக்கு ஒரு மென்டல் ஸ்பார்க் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த படமே நான் ஒத்துக்கிட்டேன். ஒன் ரீசன் வந்து எனக்கு லைன் பிடிச்சது. திரும்ப லவ் ஸ்டோரி இந்த டைம்ல எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தட் வாஸ் ரீசன். எனக்கு குளிர்ச்சியா ஒரு அனுபவம் வேணும்னு ஒரு விஷயத்துக்கு நான் இதை வந்தேன். நீங்க ரிவர்ஸ் கேட்குறீங்க, நீங்க எவ்வளவு ஒரு ஃபீல் குட் படம் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு குட் ஸ்பேஸ்ல இருக்கணும் நீங்க கேக்குறீங்க. குட் ஸ்பேஸ்ல இருக்கணும்ங்கிறதுக்காக நான் ஃபீல் குட் படம் பண்ணேன் நான் சொல்றேன். And definitely spoken like someone who truly loves cinema. Yeah, and purely from an actor's point of view I'll be honest with you, the reverse doesn't work for me. இப்போ நான் for that matter நான் வந்து ஒரு violent character பண்றேன்னா நான் ரியல் லைஃப்ல violent-ஆ இருக்கணும். So similarly என்னோட ரியல் லைஃப் மென்டல் ஸ்டேட்டுக்கும் நான் எந்த ரோல் பண்றேங்கிறதுக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இருக்காது. பிகாஸ் அது என் வேலை. லிட்டரலி என் பாதி வாழ்க்கைக்கு மேல நான் அந்த வேலையை காசு வாங்கிட்டு பண்ணிருக்கேன். So I get paid to be somebody I am not. Correct. But so நான் எப்படி இருந்தாலும் ரிவர்ஸ் அது. இந்த படம் பண்ணா எனக்கு வந்து ஆன் கேமரா ஆஃப் கேமரா செட்ல வீட்டுல நான் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாம். தட் எல்லாமே சேர்ந்து வந்து நான் பார்ப்பேன். பட் என்னோட அடுத்த 3 படத்துல I don't want to give away a lot of stuff, but there's a lot of intense stuff coming up as well. So இதே ஹாப்பி மொமெண்ட்ஸ்ல தான் அந்த இன்டென்ஸ் ஸ்டஃப் நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ அது ஆக்டரோட வாழ்க்கை. ஓகே, பிகாஸ் நம்ம ஒரு ஆக்டரோட வாழ்க்கையை பத்தி பேசும்போது சித்தாக்கு உங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிசர்வ்ட்லி நிறைய பாராட்டு பெற்றது. ஒரு நடிகராக அதன் பிறகு is there a temptation for you to look for roles that offer you scope for performance? No. எனக்கு நான் இப்பவும் சொல்றேன் சுதீர், என் வாழ்க்கையில 2020 when I think about a specific phase in your cinema like காவிய தலைவன் இந்த ஸ்பேஸ்ல படங்கள்லாம் they really gave you so much meat இல்லையா ஒரு பெர்ஃபார்மராக. But then there are also I don't know, I haven't seen Miss You yet.
and I'm sure it requires a lot of effort. பாக்யராஜ் சார் ஒரு வாட்டி கேட்டாரு, என்ன இந்த மாதிரி படங்கள் பண்றது ரொம்ப ஈஸி இல்ல அப்படின்னு. I said, சார் நீங்க தமிழ் சினிமாவோட ரொம்ப இயல்பான எழுத்தாளர், டைரக்டர், ஆக்டர். பாக்யராஜ் பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணலாம்னு யாராவது நினைச்சிட்டாங்கன்னா அது ஈடு கிடையாது. படத்தோட எவ்வளவு லைட் ஹார்ட்டடா இருக்குங்கிறது அவ்வளவு ஈஸியா எடுக்கிற படம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா காமெடி தான் ஈஸியா எடுக்க முடிஞ்ச கிராஃப்டா இருக்கணும். காமெடி தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் சிரிக்கிற வரைக்கும் அது காமெடியாவே மாறாது அந்த ஜானர். ஸோ அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னதுதான், நீங்க எது பண்றீங்களோ அதை நமக்கு தன்மையோட பண்றதுதான் சினிமாவோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இட்ஸ் நாட் தட் இந்த ஜானர் இஸ் ஈஸியர் ஆர் இந்த ஜானர் இஸ் நாட் ஈஸியர். எனக்கு இப்போ கூட நான் சொல்றது என்னன்னா, when we get it right, ஒரு கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு then you say like whether it's awards appreciation or it is இதாண்டா சினிமா கைண்ட் ஆஃப் ஹை குவாலிட்டி ஆக்டிங் ஒரு பேர் வருது இருக்கட்டும். I don't think you can scout those things out before you start the project. No, I don't think so. Yeah, agreed. If you say projects that are author backed, you can go for author backed roles. But just like ஒரு லவ் ஸ்டோரி யூனிவர்ஸ்ல பிடிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, ஒரு நல்ல author backed role வரதும் அவ்வளோ கஷ்டம் தான். Correct? So and you don't want to go into a space where you get so obsessed with looking for the right role that you don't understand what film you're a part of. I've never understood. I've never done this. Just like I don't want you to like me as soon as you see me. If the character is likable, you like me. That's the actor's job. Similarly, I don't want to go into a role saying that this is a challenging role that will give me meat and hence it will give me good name. For me, I'm just trying to do films that I get to do something new. And I'll be very honest with you, I want to do films that work also. You know, I want to do films because success and failure cannot be only, usually it's an external metric. For me, it's an internal metric. Whether I feel I did a good job or not is my success failure. But in today's world, it's very important that, you know, the way business is done, I need my films to make increasing amounts of money. It's very important for films to do well. So I will never do a Kavya Thalavan again because you burn yourself only once. You know, அந்த படத்துக்காக பட்ட கஷ்டம், அந்த படத்தினால எங்களுக்கு வந்த துயரம், the amount of financial problem it caused my producer, the amount of rejection it faced from the audience, and then to be told that there are mistakes in the film and all of that is a very difficult thing to swallow. Because அவ்வளவு காதலிச்சு இன்டெகிரிட்டியோட ஒரு படம் பண்ணிட்டு இந்த படம் எதுக்காக ஓடலன்னு யாரோ காரணம் சொல்றப்போ that really bothers you. Because that film is a commercial failure. It is also a disconnect failure, so which is we worked really hard. And so you don't go looking for roles like that. And again with Chitta also, Chitta is an uphill climb for me. After 20 years I managed to make a film that, and it was a pleasant surprise. Yeah, the way it was, it took that long to make, and it took a lot of, you know, physical and mental toil, and you know, and we won in the end. We touchwood, we made lots of money, and we won a lot of awards, and you know, all of that happened, and that helps me produce my next 2 films. Right? So that's how I see Chitta. But either, like I earlier told you, each film should be different in genre. So I genuinely don't look for particular roles. I don't have a dream role. Because I also actor கையில் என்ன சுத்திட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் ரோல் இருக்கு, எனக்கு ஒரு கிரிக்கெட்டரோட பயோபிக் பண்ணணும், அது நான் ட்ரீம் ரோலா வச்சுக்கிட்டா போதும். No, but what you could I'm saying, இப்போ ஓகே இந்த படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, கதாபாத்திரங்கள்லாம் ஓகே, பட் ஒரு நடிகராக I don't know, I'm not sure it will challenge me too much in a post Chitta time அப்படின்றது. Again, அதுதான் திரும்ப நான் பாக்யராஜ் சார் கிட்ட சொன்னதே உங்ககிட்ட திரும்ப சொல்றேன். சித்தாக்கு எவ்வளவு மெனக்கெடல் ஒரு நடிகனா நான் பண்ணேனோ அதே தான் நான் இதுக்கும் பண்ணுவேன். இது நான் இதுவும் எல்லாரும் they can take it as negatively as they want. Even the what நீங்க எந்த படத்தை வந்து இதெல்லாம் ஒரு படமாடா, அது கமர்ஷியல் குப்பைன்னு நீங்க நினைக்கிற படத்துக்கும் அதே மெனக்கெடல் தான் இருக்கும். பிகாஸ் ஸ்டார்ட் கேமராக்கும் கட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ethereal thing தான் சினிமா அண்ட் ஆர்ட் அண்ட் ஆக்டிங். அது எல்லா படத்துலயும் ஒரே சேலஞ்ச். நீங்க வெற்றியை பொறுத்து பேசிட்டு இருந்தீங்களா, இந்த படங்களுக்கு வெற்றி ரொம்ப அவசியமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதனால எனக்கு இந்தியன் 2 பொறுத்து பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அந்த படம் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் a film can be called a commercial failure, it can be called a critical failure. It doesn't mean that I regret it. புரியுது. ஆமா, நான் ஏண்டா பண்ணேன் நான் யோசிக்கிறதுக்கு they are not respond, they can't force me to think that. Because நான் திரும்ப நிறைய பேர் இந்தியன் 2 பத்தி பேசலாமா, என்னங்க பேசுங்க, என்ன சொல்ல வந்தேன் அப்படினா I'll finish explaining what I was trying to say. ஏன்னா ஒரு படம் வந்து 160 கோடி கலெக்ட் பண்ணுது, அது வந்து அவ்வளோ பெரிய பிரான்ச்சைஸ். நம்மளாம் சின்ன வயசுல பார்த்து வியந்து போன ஒரு படம். கண்டிப்பா
அந்த படத்துல உங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு ரோல் கொடுக்குறாங்க, 6.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ரிசல்ட் என்ன வேணா இருக்கலாம், அது மேல என் கண்ட்ரோலே கிடையாது. பட் அதை வச்சு இஃப் யூ ஆர் டெல்லிங் மீ ஐ ஷுட் நாட் ஹவ் டன் தட் ஃபிலிம் ஷுட் நாட் ஹவ் பீன் மேட், ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் யுவர் பேண்ட்வித் டு சே தோஸ் திங்ஸ். அண்ட் நீங்க என் இடத்துல இருந்து அந்த படத்துக்கு நோ சொல்லியிருப்பீங்களான்னு நீங்க ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துக்கலாம். நீங்க நடிகர் கிடையாது, ஸோ நீங்க அதை யோசிக்க தேவையில்லை. இன்னொன்னு, எனக்கு நீங்க எப்படி சித்தா பத்தி சொல்றீங்களோ, நான் ரொம்ப மெனக்கெட்டு இந்தியன் டூல நடிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சேன். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இத நான் சொன்னா என்ன வந்து திட்டுவாங்க. எனக்கும் என் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ், உங்களுக்கு ஒரு டயலாக் ஃபன்னியா இருந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துல ஒண்ணுமே இல்ல. சித்ரா அரவிந்தன் சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் அந்த வார்த்தையை மாத்தி இருந்தா maybe it would have been a different thing. உங்களுக்கு சித்ராகன் சோஷியல் மீடியா இஸ் ஃபனி, ஐ கேன், இட்ஸ் ஃபைன். நானும் சிரிக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. you know what, எனக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த ஒரு காட்சியில நீங்க நகைச்சுவை உங்களுக்கு கிடைக்குதுன்னா எடுத்துக்கங்க, பிரச்சனை இல்ல. பிரச்சனையே இல்ல. நீங்க என்ன ஒரு நடிகனா क्वेश्चन பண்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் அதான் சொன்னேன், உனக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக நான் செத்துற முடியாது இல்ல. உனக்கு என்ன பிடிக்கல அது ஓகே, பட் அதுக்குன்னு யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு நீ வெளியில பரப்புறதோ, எனக்கே என்ன பிடிக்க கூடாதுங்கிறது நீ எதிர்பார்க்கறதுலாம் ரொம்ப பெரிய வன்முறை. யாராவது வீட்டை விட்டு கிளம்புறப்போ இந்த படம் ஓடக்கூடாது நான் முதலீடு போடுவாங்க. யாராவது வீட்டை விட்டு கிளம்புறப்போ இந்த படம் நாசமா போட்டு நான் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. Everybody works and 7 years of our life went into that film. I will still tell you, it is my second film with director Shankar. It is the first time I stood in front of a camera with Mr. Kamal Haasan. Now, if you don't understand why that will be one of the greatest achievements of my life, உனக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அது என் வாழ்க்கையோட ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா உன்னோட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இப்பவும் சொல்றேன், கமல்ஹாசனோட ஃபில்மோகிராஃபில அவர் பக்கத்துல என் பேர் இருக்கு. வாட் மோர் டு ஐ வாண்ட் as a student of cinema and as a student of that man? அண்ட் என்ன அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் திரும்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு படம் கொடுக்கறது பெரிய விஷயங்க. அதெல்லாம் someday when I'm an old man, I'll talk about it with great pride and great fondness. So I just want to tell people, a lot of people think that what affects you only you can decide. ஒரு விஷயம் அவங்க பேசுறது பேசிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மைக்கும் ஸ்பீக்கர் செட்டோட பேசுறாங்க. எல்லா போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. அது நீங்க காதுல வாங்கிக்காததோ உங்களோட ரைட்டு. அதுக்கப்புறம் உங்களை பாதிக்க விடுறதோ விடாததோ உங்களோட ரைட்டு. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு சித்ரா அரவிந்தன் இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப மெனக்கெடல், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. ஒரு பெரிய ஒரு ஃபாஸ்ட் பேஸ் சாங் ஆடுறது, அது ஒரு சங்கர் செட்ல. ஆல் வெரி பிக் திங்ஸ் ஃபார் மீ. நான் இங்கிருந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வந்த பையன். படிப்பை விட்டுட்டு சினிமாக்கு தான் போறேன். MBA முடிச்சுட்டு வந்த பையன். நான் எங்கிருந்து வந்தேனோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். And so whenever you want to talk about any film, அப்படின்னு பார்த்தா we can't talk about any film that doesn't run. Any film is a film. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது கோடி பேருக்கு மேல it belongs to them. அவங்களோட சொந்தம். அவங்க என்ன வேணா சொல்லாத. ஆனா அதுக்காக அதை நான் காதுல வாங்கி நான் பாதிக்கப்படணுங்கிறதுலாம் ஐ டோன்ட் பிலீவ். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு படம் ஒர்க் ஆகல அப்படின்னும் போது கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க் ஆன சில விஷயங்களை பொறுத்தும் பேசுவது ஒரு நல்ல ஆரோக்கியமான. I don't know if I can break the fourth wall and tell people that சுதீஷ் ஸ்ரீனிவாசன் நானும் இந்தியன் 2க்கு அப்புறம் பேசினோம். ஒஃபிஷியலா பேசல, பட் போன்ல பேசினோம். because he sent me a message saying எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாரு. and which was a really nice memory for me as well. Thank you. Yeah, you totally deserve it, because I was like, okay, இது ஓவரால் எப்படி ரிசீவ் பண்ண படும்னு எனக்கு தெரியல, பட் இது ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, இந்தியன் 2 இந்த காலகட்டத்துல, இந்த ஒரு 20 வருஷ இடைவெளியில நீங்க நடிப்பை முக்கியமாக பாக்குற விதத்துல முக்கியமா ஒரு விஷயம் மாறிச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஆப்வியஸ்லி நிறைய பேர் கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஓடிடியில் நடிக்கிறப்போ, சினிமாவில் நடிக்கிறப்போ டிஃபரன்ஸ் என்ன? சின்ன வயசுல 15 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி நான் நிறைய மொழியில் நடிச்சிட்டு இருந்தேன். தமிழுக்கும் தெலுங்குக்கும் என்ன வித்தியாசம்? தமிழுக்கும் ஹிந்திக்கும் என்ன வித்தியாசம்? தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நான் இங்கிலீஷ் படம் பண்ணேன், தீபா மேத்தாவோட. இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் என்ன வித்தியாசம்? இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், என் கேமராக்கு தெரியாது நான் எந்த மொழியில பேசுறேன்னு. சவுண்டுக்கு தான் தெரியும், கேமராக்கு தெரியாது. ஸோ எல்லாமே ஒன்றுதான் சொல்லுவேன். அதேதான் இப்போ ஓடிடிக்கும் ஃபிலிமுக்கும் டிஃபரன்சஸ், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். கேமராக்கு வித்தியாசம் தெரியல. பட் நாங்க யங் டேஸ் ஆஃப் ஆக்டிங்ல ஃபிலிம் கேமரால ஷூட் பண்ணோம்.
ஸோ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வந்ததுனால எனக்கு ஃபிலிம் ஓடுற சத்தம் நல்லா தெரியும். ஸோ எனக்கு வந்து 400 அடியோட நான் வந்து 5 அடி எப்போ கேமரா ரன் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு விரல் வச்சு சொல்ல தெரியும். ஏன்னா அங்கதான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ நடிகர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 400 அடி சினிமா ஃபிலிம் காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஒரு நடிகனா எந்த செட்டில் போனாலும் எப்படியாவது ஃபிலிம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக நடிச்சுட்டு டேக் ஓகே வாங்கிட்டு போயிடணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதில் என்னன்னா நான் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு நடிக்கிற கட்டாயத்தில் இருக்கேன்னு நான் நிறைய யோசிச்சு வருத்தப்பட்டிருக்கேன். அப்புறம் தான் புரிஞ்சது இது ஃபிலிம்னாலன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் வயசு வர ஒரு புரிதல் இருந்தது. நான் இங்கிலீஷ் படங்கள் எடுத்த மேக்கிங்லாம் பார்த்தோம். அங்க வந்து கேமரா ரோல் ஆகும், சவுண்ட் ஸ்பீட் சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆர்டிஸ்ட் வந்து ஏதாவது டீ சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, ரெடி மூடுக்கு வருவாங்க, அந்த ஷாட்டுக்கான மூடுக்கு வருவாங்க, ஸ்டில் ரோலிங் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிப்பாங்க. ஏன்னா அவங்க 1000 feet மேக்ல ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டலுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோடெக்ஸ் ரெக்கார்டர் வச்சு எக்ஸ்டெண்டட் டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் வந்து டிஜிட்டல்ல தானே ஷூட் பண்றோம். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் கேமரா ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னேன்னு நான் எடுக்க தேவையில்லை. சித்தாலையும் அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், விசியூலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். கேமரா ரோல் அவங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்க, எல்லாரும் ரெடி, கம் கெட் யுவர் ஸ்பேஸ். க்ளோஸ் அப்பா இருக்கட்டும், நீங்க கம்ப்ளீட்டா கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இறங்கி அதுக்கப்புறம் உங்க டயலாக் சொல்லலாம். அவசரம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எப்படி உங்களுக்கு இன்டர்நெட்ல டேட்டா சீப் ஆயிடுச்சோ அதே மாதிரி எங்களுக்கு மீடியா சீப் ஆயிடுச்சு. ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டலுக்கு வரப்போ காஸ்ட் ஆஃப் மீடியா டு ரெக்கார்ட் ஹஸ் பிகம் மச் சீப்பர். அது நான் ஆக்டிங்ல ஒரு பெரிய வித்தியாசமா பாக்குறேன். பிகாஸ் இன்னைக்கு நீங்க ஒரு குழந்தையோட ஷாட் எடுக்கிற மாதிரி குழந்தைக்கு அப்போ ஃபிலிம்லயும் அப்படிதான் எடுப்பாங்க, கேனா எடுப்பாங்க. அதுல ஏதோ ஒரு பிசுறு மாட்டி அதை எடிட்ல வச்சு அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரி, அலற மாதிரி, அம்மான்னு சொல்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எல்லாருமே நீங்க குழந்தை மாதிரி நடிப்பாங்க. நீங்க கூட பேசிக்கிட்டே வரலாம், நடிப்ப ஒரு 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 பணத்தை கூட நீங்க நடிக்க வைக்கலாம். அவ்வளோ மீடியா ஃபுட்டேஜ் இருக்கு நம்ம கிட்ட. ஏன்னா நீங்க அவ்வளோ ஷார்ட் எடுக்கலாம், அதுக்கு லைஃப் கொடுத்து நீங்க பண்ணலாம். அது எனக்கு நடிப்புல பெரிய வித்தியாசமா தெரியும். லவ்லி லவ்லி லவ்லி. இந்த படத்தினுடைய டைட்டில் மிஸ் யூ அப்படிங்கிறதுனால நீங்க இன்னைக்கு தமிழ் சினிமால மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? தமிழ் சினிமா ஒரு பார்வையாளர் நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ் சினிமால மட்டும் இல்ல, சினிமாவிலேயே நான் மிஸ் பண்ற விஷயம் திரும்பவும் சொல்றேன். நாங்களாம் தியேட்டர்ல வளர்ந்த பசங்க. ஸோ நான் வந்து சென்னையில வேர் ஈகிள்ஸ் டேரும் கன்ஸ் ஆஃப் நாவரும் 100வது நாள் காட்சி பார்த்துருக்கேன். ஓகேயா, ஒமார் முக்தாரோட படம் அண்ட் ஆந்தனி குயின் நடிச்ச ஒமார் முக்தார், லைன் ஆஃப் த டெசர்ட், 100வது நாள் காட்சி. இது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக சின்ன வயசுல எனக்கு 100வது நாள் அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு படம் தியேட்டர்ல அவ்வளோ நாள் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் எ ரியலி பியூட்டிஃபுல் திங். எனக்கு பொம்மரல்லுங்கிற ஒரு படம் 1 வருஷத்துக்கு மேல நிறைய சென்டர்ல ஓடிச்சு. அந்த 1 வருஷத்துல பார்த்த எல்லா மக்களும் இன்னைக்கு 2 வாரத்துக்குள்ள பார்க்க வைக்கிற ஒரு கட்டாயத்துல I really miss how we used to tell people to come to the theater. Because அப்பெல்லாம் படம்னாலே ஒரு ஆன்னு பார்க்குற ஒரு விஷயமா இருந்தது. ஐ திங்க் இன்னைக்கு சினிமாங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒன் ஆஃப் மெனி திங்ஸ். ஃபேசினேஷன் போயிடுச்சுன்னு தோணுது சினிமாவில். இந்த ஃபேன் வார்ஸ், ஸ்டார்ஸ் அப்சஷன் அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் ஜென்ரலா சினிமா, ஏன்னா அந்த காலத்துல நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு சினிமா பிரபலத்தையோ உங்களுக்கு பிடிச்ச நடிகரையோ நேர்ல பாக்குற வாய்ப்புலாம் மேபி 1000ல் ஒருத்தர் கிடைக்கலாம். ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூப்பை பக்கத்துல நீங்க போய் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு தற்செயலா நீங்க ஒரு ஹீரோ பார்ப்பீங்க, ஹீரோயின். இன்னைக்கு காய்கறி மாதிரி எல்லாருமே செலிபிரிட்டி ஆயிட்டோம். ஸோ அது பிளஸ் அவங்க நம்மள பார்க்கலன்னா நம்மளே காலையில் எழுந்து குட் மார்னிங், எனக்கு பிடிச்ச கலர் இது, என் நாய்க்குட்டியோட பேர் இது, நான் இதான் சாப்பிட்றேன், இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நம்மளே லைக்ஸ் போடுற காலத்துல I feel cinema மேல இருந்த fascination கொஞ்சம். You think performers should retain the air of mystery about them? நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், எதுக்கு நான் ரெண்டு ரிலீஸ் நடுவில் எதுக்கு நம்ம பத்தி நம்மளே பேசணும், நம்ம யாரும் ஆடியன்ஸ் தெரியக்கூடாது இல்ல, அப்பதான் நம்ம பண்ற கதாபாத்திரம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். நான் I believe it massively. I really believe that because we are overexposed. I think cinema is overexposed. அதுல இருக்கிற மிஸ்ட்ரி அண்ட் ரொமான்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் சினிமால இருந்து நம்ம என்ன எடுக்க பாக்குறோங்கிற ஒரு விஷயம் வந்து சினிமாவும் கலையும் நடிப்பையும் பெர்ஃபார்மன்ஸையும் அன்பையும் தாண்டி வேற எங்கேயோ போயிடுச்சு. முக்கியமா பணத்தை பத்தி ஆயிடுச்சு, கூட்டம் கூட்டுறதை பற்றி ஆயிடுச்சு, அரசியல் இதெல்லாம் இருந்ததோ உங்களுக்கு இதுல அதெல்லாம் சினிமால வந்துருச்சு. இந்த மாதிரி படங்கள் தான் தியேட்டருக்கு வரணும், இந்த மாதிரி படங்கள் டிவி. நாங்களாம் அதான் சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், ஒரு இங்கிலீஷ் படத்தையே 100வது நாள் பார்த்த காலத்துல நான் சென்னையில வளர்ந்தேன். இன்னைக்கு எந்த படம் தியேட்டருக்கு வரணும் அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இன்னொரு விஷயம் சொல்றேன்,
ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் ஓடும், இந்த படம் எவ்வளோ ஓடும், இந்த படம் இவ்வளோ ஓடாது, எவ்வளோ ஓடாதுன்னு சொல்ற கேலிபர் உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தா அவனுக்கு எந்த குதிரை ரேஸ்ல ஜெயிக்க போகுதுன்னு சொல்ற பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். அதுவே சில பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னா அந்த குதிரை ஜெயிக்கும். அதான் ஜூதாட்டம், அதான் கேம்பிளிங். சினிமா இஸ் பிகம் கேம்பிளிங். இட் கேனாட் பிகம் கேம்பிளிங். வி ஹேவ் டு பிரிங் இட் பேக். அண்ட் அது பிறந்த காலத்துல இருந்து காமர்ஸ் அண்ட் ஆர்ட்க்கு நடுவில் ஒரு போராட்டம் தானே சினிமா. Did you face any of that with Chitta in terms of were there people telling you no we should நிறைய சொன்னாங்க இது டிவிக்கு பெட்டரா இருக்கும்? சித்தா நான் ப்ரொடியூஸ் பண்ண படம்ங்கிறதுனால தான் தியேட்டருக்கு வந்தது, இல்லைன்னா தியேட்டருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வரக்கூடாது, வந்தவுடன் எல்லாரையும் மீறி நாங்க வந்தோம். அண்ட் luckily God's grace we did very well at the box office as well, and we did incredible numbers on Hotstar and we did amazing numbers on Vijay TV. Okay. ஏன்னா இந்த போஸ்ட் கொட்டுக்காளி வேர்ல்ட்ல 5.6 என்னோட TRP, which is a very high TRP for Vijay TV for Chitta. என்னோட கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆஸ்கிங் தட், ஏன்னா ஒரு கொட்டுக்காளி மாதிரி ஒரு படம் வரும்பொழுது then there was a lot of conversation about people saying இது தியேட்டருக்கான உகந்த படம் இல்ல அப்படின்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியல. அது நான் தான் சொல்றேன், இந்தியன் 2ங்கிற படம் எடுத்துட்டு போய் கூடாதுன்றாங்க. அப்புறம் கொட்டுக்காளிங்கிற படம் தியேட்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு ஃபீல் சீட்டட், தட்ஸ் ஓகே. யூ பேசிக்கலி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் உங்களுக்கு மீட் ஆகலங்கிறதுனால அடுத்த வாட்டி எனக்கு இது எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம், எக்ஸ்பெக்டேஷனே கொடுக்காதன்றாங்க. அது தப்பு இல்லை. அது எவ்ரி கிரியேட்டர் ஹஸ் a right to do that. இந்த ரொமான்ஸ் ஜானர்ல இதுல இருக்கக்கூடிய பல பயன்கள்ல ஒண்ணு, அந்த ஆண் கதாபாத்திரம் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த பெண் கதாபாத்திரமும் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வழங்கக்கூடிய ஒரு ஜானர் அது. மற்ற சில ஜானர்ஸ் பத்தி நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். So in terms of that, what do you think is? இல்ல கண்டிப்பா நான் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் அதிகம் தெலுங்குல பண்ண டைம்ல ஒரு ஹீரோட கேரக்டர் எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியம் ஹீரோயின் கேரக்டர்னு சொல்லிட்டு தான் நாங்க படம் எடுப்போம். பிகாஸ் ஹீரோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹீரோ எந்த ஹீரோயினை பிடிக்குதோ அந்த ஹீரோயின் உங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல் தி ஹீரோயின்ஸ் யூஸ் சே இவங்க கூட தைரியமா படம் பண்ணலாம். பிகாஸ் எப்பவுமே ஹீரோயின் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு அப்பெல்லாம் ஜோக் அடிப்பாங்க எல்லா முன்னணி ஹீரோயின்ஸ்லாம். ஸோ இந்த படத்துல we needed a fresh face. Ashika was the choice. Ashika Ranganath is a lovely actor and Subbulakshmi is a very very sweet and beautiful character. And இந்த படத்துல அந்த கேரக்டருக்கு ரெண்டு ரொம்ப செப்பரேட்டான ஷேட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு ஷேட்ஸையும் அவங்க ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி வாசுதேவன் சுப்புலக்ஷ்மி, இப்போ நீங்க நான் நிறைய வாட்டி ஒரு கல்யாண சத்திரத்தை பாஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணிப்போம். இன்னைக்கு வரப்போ கூட ஆஃபீஸ் நோக்கி வரப்போ எப்பவுமே அந்த சம்படி வெட் சம்படின்னு போடுவாங்கல்ல, எனக்கு அதை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கு, நடுவில் ஒரு ஆக்ஷன் இருக்கு. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் எப்படி பிடிக்கும், எதனால பிடிக்கும், இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க இல்ல, இவங்க ஐயோ இவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது இப்போ மனசை புண்படுத்துற மாதிரி நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு தம்பதியரா ஒரு கப்புலா எனக்கு இந்த வாசுதேவன் சுப்புலக்ஷ்மி ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ திங்க் ஆடியன்ஸ் வில் பி வெரி ஈகர். அண்ட் பிக் ரீசன் ஃபார் தட் இஸ் சுப்புலக்ஷ்மி. இந்த ரெண்டு சைட் ஆஃப் தட் கேர்ள் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு அது ரெண்டுமே ரொம்ப பிலீவபிளா இருந்தது. அண்ட் இன்றைய பெண்மணியாவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் தேர் சம்திங் வெரி classic and old school about this character and the way it is written. அதான் அந்த ரெண்டு ஷேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் in this film this couple இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது, நீங்க படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பட் இவங்க எதுக்கு சேரணுங்கிற காரணங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம், இவங்க எதுக்கு சேரலைங்கிற காரணங்கள் அதோட நல்லா இருக்கலாம். பட் எல்லாமே ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராப்பரா மைண்ட்ல வச்சு எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் நான் பார்க்குறேன். ஸோ ஷீ இஸ் டெஃபினெட்லி 50% ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். அண்ட் இன் a way இன்றைய உலகத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுனால பழைய சந்தோஷங்களை இழக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரெக்ட். இந்த விஷயம் இஸ் a mix of the old and the newங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. It's a balance. And another thing is Ashi is a very very staunch fan of mine. அது like sometimes I still kind of I still have that hesitation to say that word very confidently, but she's a Tivra Rasigai. So from my first film onwards, she's been a die-hard fan. Her sister and she have been following me since they were kids. And room la post otradu, book la pay photo vechikaradu, that kind of thing they've been doing. And so to work with somebody who came into this film as a fan of Siddharth as a romantic actor, it was a very different experience. So what made her like me as a young fan, she expected in this film from me as a character.
இந்த வாசுதேவன் இந்த வாசுதேவன் நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு எனக்கு பார்க்கணும். சித்தார்த் ஸ்டைல்ல என்ன சித்தார்த் ஸ்டைல்னா என்ன சித்தார்த் ஸ்டைல்னா என்னமா இட்ஸ் வெரி ஃபனி. எனக்கு இப்போ கூட கூட் சாங் அந்த மாதிரி பேசுறதுக்கு கூட ஒரு ஃபேன் கிட்ட அந்த மாதிரி பேசுறது இட்ஸ் வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். And அது I think she kept me on my toes. அவங்களுக்கு பாவம் உங்களை இந்த படத்துல திட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் she said சார் நான் இந்த படம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம், எனக்கு அடுத்த படத்துல எனக்கு 4 சாங் உங்களோட டான்ஸ் ஆடணும். I said ஏமா உனக்கு இந்த மாதிரிலாம் விபரீத ஆசை. She's a fantastic dancer, நிறைய அவார்ட் வின்னிங் டான்சர். She is from a young age. எனக்கு அது வேற பயம். இந்த படத்துல எங்க 2 பேருக்கும் சேர்ந்து குத்து சாங்லாம் கிடையாது. இருந்திருந்தா அவ்வளவுதான், நான் லீவ் லெட்டர் எழுதிட்டு ஓடுவேன் as I am suffering from fever ன்னு சொல்லிட்டு ஓடி. But conventional songs as in it's a 8 song film with full songs with choreographed dance. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தினேஷோட choreography 3 பாட்டு ஆடி இருக்கேன் and full songs 3 சாங் ஆடி இருக்கேன் இந்த படத்துல. சோ அதுவே எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த ஒரு வெகேஷன் ஒரு பார்ட்டி. அது மட்டும் தான் அந்த டான்ஸ் ஆடுறது எனக்கு வெகேஷன் கிடையாது. தினேஷ்கே தெரியும், நான் ரொம்ப பயபக்தியோட வருவேன் செட்டுக்கு. மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் எதுவா அங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு ஆட வச்சுட்டாரு. அதுல அக்கர் பக்கர்னு ஒரு சாங் நைட்டு ஆடுற ஒரு சாங் இருக்கு, அது ரொம்ப மெனக்கிட்டு ஆடி இருக்கேன். I think that will be good in the theaters as well. Lovely. I wish you the very best and I wish miss you the very best. Thanks Sudhir, and I hope we have a universal win at this box office this Friday, and I'm looking forward to talking more about this film after the release. Done. Because it's an important time to keep your cards close to your chest, and like in a movie we have an ace up our sleeve nu thonudhu. If that happens on Friday, I'll be the first person to call you and say, let's do a postmortem box office and see what we do. May it come true. Done. Thanks, Macha. Cheers.